சென்னை போரூர் அருகே ஐயப்பந்தாங்கலில் சிறுவனை தெருநாய் ஒன்று கடித்து குதறி இருக்கிறது. அக்காவோடு டியூஷனுக்கு சென்றபோது 8 வயது சிறுவனுக்கு சோக சம்பவம் நேர்ந்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்டு பெறலாம். நவீன், என்ன நடந்தது? கூடுதல் விவரம். சென்னை போரூர் அருகே ஐயப்பந்தாங்கல் சுப்பையா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணி. இவரது 8 வயது சிறுவனை தான் தெருநாய் கடித்து குதிரை இருக்கின்றது. தனது அக்காவுடன் வழக்கம் போல் டியூஷனுக்கு சென்ற சிறுவனை அந்த சாலை சுற்றில தெருநாய் ஒன்று திடீரென கடிக்க பாய்ந்திருக்கின்றது. சிறுவனின் முகம், கை, தொடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடித்து குதிரைக்கு பலத்த காயம் ஏற்பட்ட சிறுவனை பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர். தற்போது அங்கு சிறுவனுக்கு முகத்தில் தையல், அதே போன்று காயப்பட்ட பகுதிகளுக்கு மருத்துவம் மற்றும் அந்த நாய்க்கடிக்கான ஊசி போடப்பட்டு சிறுவன் சிகிச்சை பெற்று வருகின்றான். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிவதை நாம் நேரடியாக காண முடிந்தது. அந்த பகுதி மக்கள் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஐயப்பந்தாங்கல் பொறுத்தமட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட குடுத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதியை சேர்ந்தது. இதே போல் பூந்தமல்லி அருகே கோலப்பஞ்சேரி பகுதியில் சரளாதேவி என்ற பெண்மணி வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருக்கும் போது அவரது கையை பிடித்துக் கொண்ட தெருநாய் ஒன்று கடித்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்மணியும் தற்போது பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாய்க்கடி விவகாரம் சற்று ஓய்ந்த நிலையில் மீண்டும் நல்ல தலைப்பு துவங்கி இருக்கின்றது. இது உள்ளாட்சி நிர்வாகம் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவீன்.